இது சில சந்தோஷங்களை நாம் அனுபவிக்கணும். திருமணம் செய்து திருமண வாழ்க்கைக்குள்ளாக அந்த சில சந்தோஷங்களை நாம் அனுபவிக்கணும்னு அவரே விருப்பப்பட்டு தான் ஆதியில் மனுஷனை சிருஷ்டித்த தேவன் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். திருமணம் கடவுளுடைய ஐடியா. திருமண வாழ்க்கையில் நமக்கு சில சந்தோஷங்கள் மற்றபடி கிடைக்காத சில சந்தோஷங்கள் இதில் விசேஷத்த விதத்தில் கிடைக்கணும்னு தேவன் விரும்பிட்டாருங்க. இப்போ என்ன பண்ணுறான் பாருங்க பிசாசு. உலகம் பிசாசு டைரெக்டாக சோதிக்க மாட்டான், உலகத்தை வச்சு தான் சோதிக்கும். உலகத்தில் எப்படி பண்ணிட்டாங்கன்னா, திருமணத்துக்குள்ளே அதை அனுபவிக்கிறது அவ்வளோ ஒன்றும் சந்தோஷம் கிடையாது, அது போருன்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. திருமண வாழ்க்கைக்கு முன்னால் அல்லது திருமணத்துக்கு வெளியே அனுபவிக்கிறதுல தான் அதுதான் ரொம்ப இன்பம். திரைப்படத்தில், புக்ஸில், மேகசின்ஸில் என்ன ஒரு பொய்யை புரட்டுதுன்னா உலகம், திருமணமானவங்க சரீர பிரகாரமாக இந்த மாதிரி இணையிறப்போ அதன் மூலமாக வர சந்தோஷம் அது போரு. திருமணத்துக்கு முன்னால் பண்ணுறது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அது ரொம்ப, அல்லது உன் கணவன் உன் மனைவியை விட்டு வேற ஒருத்தரோட போய் அதை பண்ணுறது அது ரொம்ப பொய்யுங்க. ஆக்சுவலாக திருமணத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை அனுபவிக்கிறது தான் சந்தோஷம், பெரிய சந்தோஷம், தேவன் கொடுத்த சந்தோஷம். அவமானம் இல்லாமல் சந்தோஷத்தை நீங்கள் பெறணுன்றதை தேவன் விரும்பினார். பிசாசு என்ன பண்ணுறான், அப்படியே உலகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களும் அதில் மயங்கி இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்னு அதை காமிச்சின்னு இருக்கானுங்க. அதை பார்த்து ஜனங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறாங்க. அப்போது கல்யாணம் ஆகிட்டு அது அது அவ்வளோ இது இல்லை, அதுக்கு முன்னால் அல்லது அதுக்கு வெளியே பண்ணுறது எப்படி போய் பாருங்கள், புரட்டுறான். தேவன் சிருஷ்டித்த நல்ல ஒரு காரியத்தை புரட்டுறான். பிசாசு எதையும் உண்டாக்குறது இல்லை. தேவன் சிருஷ்டித்தை எடுத்துட்டு அதை அப்படியே திரிப்பான். அந்த மரத்தை தேவன் தான் சிருஷ்டித்தார், அந்த மரத்தின் கனியும் தேவன் தான் பார்க்குறதுக்கும் அழகாக வச்சுட்டாரு, டேஸ்ட்டுக்கும் நல்லா வச்சுட்டாரு. அவன் அதை வச்சுக்கிட்டு தான் சோதிக்கிறானா. ஒரு சின்ன தேவனுடைய சத்தியத்தை எடுத்து திரித்துறோம் பாருங்கள் உலகம். உதாரணத்துக்கு வேதம் என்ன சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். என்ன மாதிரி சத்தியம் பைபிள் இருந்து வருது, தேவன் அன்பாகவே. உலகம் என்ன திரும்ப சொல்லுவாங்க, லைட்டாக மாற்றிடுவாங்க, ஒன்றும் இல்லை, அன்பே தெய்வம். கேட்குறதுக்கும் அழகாக இருக்குது, அன்பே தெய்வம். என்ன ஒரு கொள்கைங்க, கிடையாதுங்க, அன்பு தெய்வம் கிடையாதுங்க. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அன்பு பாருங்க, அதெல்லாம் வேதம் சொல்றதுக்கு மாத்திரக்கூடாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார்னா